சீரியஸ்லி வெயில் பொழந்துகிட்டு இருக்கு, நிற்க முடியல ஹானஸ்ட்லி. ஆனால் இந்த தலைவனை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு நிறைவு கிடைக்குது பார்த்தீங்களா. அப்புறம் ரோட்டில் இங்கே நடந்து போகிறவங்க அப்படியே கேட்பாங்க பார்ப்பாங்க, அது வேற ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் உண்மையிலே சொல்கிறோம், ஒரு ஒரு வேற லெவல். அதாவது என்னன்னா, நான் ரொம்ப அந்த இலக்கியம் இலக்கணம் அதில் அவ்வளோ புலமை வாய்ந்த கபோதி கிடையாது. அதனால என்னால் வெரி சாரி, அதனால என்னால் அதை வெளிக்கொண்டு வர முடியல. ஐயோ, பிரைட்னஸ் வேற காமெடி ஆகிட்டு இருக்கு. அதனால நான் இப்போ இங்கே காமெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அவ்வளோ, அதாவது இப்போ என் வாயையும் என் மோசர கட்ட முகத்தையும் பார்க்கணும், அப்படியே ஈன்னு அவ்வளோ ஒரு நிறைவு இந்த செல்லக்குட்டி கொடுக்குறாங்க. இப்போ நான் தத்துவம்லாம் எதுவும் பேச வரல, இல்லை இதை வச்சு இது சொல்லலாம் அது சொல்லலாம் அப்படிலாம் இப்போ யோசிக்கல. அகத்தில் ஒரு ஒரு புன்னகை, ஒரு நிறைவு. உண்மையிலே சொல்லணும்னா இந்த செகண்ட், இந்த மொமெண்ட், இந்த நொடி நான் நிறைவாக இருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களேன். இவங்க அப்படியே இப்போ விரிஞ்சு இருந்தாங்க. சீரியஸ்லி சொல்றேன், ஜஸ்ட் அவுட் ஆஃப் தி வேர்ல்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். பொட்டுட்டி பொட்டுட்டி லவ்வாங்கிரி, நன்றி எவ்வளோ சொன்னாலும் பத்தாது செல்லம். இப்போ நான் பிளெஸிங் யுவர் கிவர். எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க, ரொம்ப நிறைவு, ரொம்ப நிறைவாக இருக்கும். இதுக்கு இவ்வளோ சீனான்னு தெரில, சில பேர் யோசிக்கலாம். எனக்கு அது இதாக இருக்குது, மற்றவங்களுக்கு அப்படி இருக்கணுன்ற அவசியம் தேவையே கிடையாது. சில டைம்ஸ் லைஃபோட கச்சமுச்சால நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன செய்கிறோன்னே தெரியாது. எனக்கே இப்போ இந்த இது கண்ணுக்குள்ள எங்கே இருக்குன்னே தெரியல தலை. அதுவும் க்ரீனாக வேற இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குதுல்ல, இந்த க்ரீனோட க்ரீனில் எங்க இருக்கான் சீரியஸ்லி தெரிய மாட்டேங்குதுங்க இருட்டுக்குள்ள. ஹானஸ்ட்லி இந்த பக்கம் எனக்கு தெரியறாப்புல, இங்கிட்டு எனக்கு தெரியறாப்புல. இந்த இருக்கு அப்படியே ஷார்ட் பண்ணா, இந்த இருக்கு இந்த இருக்கு இந்த இருக்கு இந்த இருக்கு. பாருங்களேன், அது புரிஞ்சப்போ அந்த பிளாக் கலர் இதில் இந்த க்ரீன் இதில் அந்த பிளாக் இருக்கும்போது தெரியுது. அப்போ என்ன நடந்தாலும் நம்மளாம் அந்த இன்னரில் வாழும்போது தான் அந்த முழுமை அடையிறோம்ல. ஆனால் எப்பட்டா எங்கடா தரேங்கன்ற மாதிரி நம்மளை எங்கே அப்படி முழுமையாக வாழ விடுறாங்க. இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் அது ஒரு நிறைவான ஸ்டேட்டு. அப்போ நம்ம தெரிஞ்சிருவோம், நம்ம நம்ம ட்ரூ செல்ஃபோடு வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் கச்சபூச்சாக்குள்ளே நம்மளாம் வாழ்கிறதுங்கிறது சீரியஸ்லி அவ்வளோ ஈஸி கிடையாது. கொலையா பொண்ணு எடுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி எஃபெக்ட் தான். நிறைவாக இருக்கட்டும், அந்த பட்டுட்டியும் நிறைவாக இருக்கட்டும், நம்மளும் நிறைவாக இருக்கோம். இந்த மாதிரி மற்ற ஹியூமன்ஸை பாதர் பண்ணாமல் நம்ம வாழ்கிறதே எனக்கு தெரிஞ்சு நம்ம செய்கிற மிகப்பெரிய தொண்டு உலகத்துக்கும் மனித சமூகத்துக்கும், ஹியூமன் ரேஸ்க்கு. ஓகே, மழை மட்டமானது அம்மா, சுடும் கூட ஒரு அழகு. ஆனால் அழகுல குழந்தை கட்டுது அப்படி. அதே மாதிரி பாருங்க எப்படி இருக்கான், கியூட்டா இருக்கானா. இப்படி இருக்கும்போதும் நம்ம கொஞ்சம் லைஃப்ல சில பல ஜிஸ்கா புஸ்கால எங்க ஒட்டடா தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சிட்டான். இப்படி இருக்கு நம்ம சில டைம்ஸ் ஒரு புல்க் ஸ்டேட்ல இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே இருக்கும். நம்ம பாதர் பண்ணாமல் இருக்கலாம், அவன் நல்லா இருக்கட்டும். சரி, நீங்கள் உங்களை பாதர் பண்ணாமல் மற்றவங்க உங்களை பாதர் பண்ணாலும் உங்கள் போக்கில் நீங்கள் வாட்டுக்கு வேறு வழி இல்லாமல் போங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஜிஸ்கா பிஸ்காயி கொஞ்சம் கிழக்கானாலும் பரவாயில்ல. பறந்துட்டான், செகண்டு தான் பறந்துட்டான். சரி, நல்லா இருக்கட்டும் தம்பி,
செல்லக்குட்டி நல்லா இருக்கட்டும். எங்க இருக்கு ஒரு குட்டி இலை பார்த்தேனே, ஐயோ சீரியஸ்லி வெளிச்சத்துல கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க. இப்ப அவன் எனக்கு கொடுத்த அளவுக்கு உண்மையை சொல்லணும்னா எனக்கு அந்த அளவுக்கு ஈரில பல்லாகல. ஆனா நல்லா இருக்கட்டும். இந்த குட்டி குட்டியும் இது பாருங்க, குட்டிக்கோண்டு இலை செல்லக்குட்டி. ஒரு மாஸ் க்ரௌட்ல நம்ம இவ்வளோண்டா இருந்தாலும் பரவாயில்ல. சரி, ஓகே, பாய், டேக் கேர் ஆல். உங்களோட ட்ரூ இன்னர் செல்ஃபோட வேற லெவலில் வாழுங்க. அப்பப்போ புளுக் புளுக் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். And if you're so tiny among mass, that is also exactly, that is also completely okay. இங்கே பாருங்க, தினம் பார்த்துட்டு இருக்கோம் இவன் எந்த ஸ்டேட்டில் இருக்காப்புல பட்டுன்னு. அந்த இந்த விரிகிறது வந்து மாறுபடுத்துங்க சீரியஸ்லி. டெய்லி அது ஒரு சேஞ்ச் இருக்கு. அங்கே பட்டர்ஃப்ளை, இங்கே பாருங்க எப்படி ஒரு தலைவன். எனக்குன்னே வருவீங்களாராங்கிற மாதிரி நமக்குன்னே இன்னைக்கு பொலிவு எதேச்சியா அந்த வாரம் நமக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைச்சிருக்கு. அது அது உங்களுக்கு நான் பாஸ் பண்ணுறேன், நான் கொடுக்குறேன் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே முழுக்க முழுக்க கிரெடிட்ஸ் நேச்சருக்கு தான். ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு தோணுது, இதை நான் கேப்சர் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுதான் உண்மை. அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது கம்ப்ளீட்லி ஆட்டிக். சூப்பராக இருக்கான்ல. இன்னொரு ஒருத்தன் வந்துட்டான். ஹலோ தம்பிஸ், தம்பிஸோ தங்கச்சிஸோ. அதில் இருக்கிற அந்த நெட்டாரா என்ன இதை குடிக்கிறாங்க, உறிஞ்சு எஃபெக்ட். அம்மா வெயில் தான். பொழந்து கட்டு. அப்பா கழுத்துல சுட்டு எடுத்துட்டு வெயில் நிற்க முடியல. இப்படிதான் பேர்டிஸே எல்லாமே இருக்காங்களோ, முடியல என்னால. அப்பப்பா சரிங்க, சாரிங்க, பாய்ங்க, டேக் கேருங்க. பியூட்டி அட் இட்ஸ் பெஸ்ட்டு. ஆடும்போது கிளாரிட்டி வராது, நம்மளால எடுக்க முடியாது. ஆனால் லைஃப் ஸ்கூலில் நம்ம எந்த ஓட்டத்தில் ஆடுறோம், நம்மளை குளுக்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுடா அப்படிங்கிற மாதிரி தான். சரி பார்க்கலாம். சுஸ்கா புஸ்கா ஆனது தான், ஆனாலும் அதில் வர்றான் பாருங்க ஒரு ஃப்ளார். இவன் பூத்து குலுங்கும் போது அது ஒரு தனி ஃபீல். ஆனால் எல்லாமே பூத்து குலுங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நந்தியாகட்டும் வச்சு பல பீரியட் ஆச்சு, ஆனால் வந்து வச்சப்போ இவ்வளோண்டா இருந்தான், இப்போ அவ்வளோ இதில் இருக்காப்புல. தட்ஸ் ஆல்சோ லவ்லி. இதை நான் அதுக்கு தான் யோசிப்பேன், நீங்கள் எக்ஸிஸ்ட் ஆகிறீங்களா அதுவே பியூட்டிடா. சாரிங்க, நீங்கள் எக்ஸிஸ்ட் ஆகிறீங்களா அதுவே பியூட்டிடா செல்லோன்னு. ஒரு மல்லி அதான் அப்பாட சொல்லிட்டு இருந்தோம். அப்பா அது அந்த ஜுஸ்கா புஸ்கானதெல்லாம் வருதுப்பா, இது வரமாட்டேப்பா, இன்னும் வரலையேப்பா. இப்போ பாருங்களே வெத்தலை மாதிரி எத்தாம செய்யலன்னு. வரும்பா அப்படின்னு அடுத்து வரும் பாரு அப்படின்னா. சரி பார்ப்போம். ஆனால் எவ்வளோ இலை பாருங்களேன், இந்த படர்ந்து இதாகுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆனால் ஒரு பக்கம் என்னன்னா க்ரீன் வந்து பியூட்டிஃபுல் தான். ஸோ இவங்க ஃப்ளார் பண்ணாதான் இவங்களை நேசிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. பியூட்டிஃபுல். இதுக்கு முன்னாடியே பலது இந்த மாதிரி வந்து இது பண்ணி வச்சுருக்கோங்க, அதெல்லாம் இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. நான் ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுது. இப்போ இதிலே பாருங்களேன், இந்த மாதிரியும். ஐயோ சாரிங்க, வெளிச்சம் கொஞ்சம் இதாக மன்னிச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி இலையும் இருக்காங்க, இதுவும் இருக்காங்கல்ல. அப்புறம் எத்தாமக்க இலை காட்டணும்ல, அந்த வெத்தலை இலை மாதிரி எத்தாமக்க இலை. அதை பாருங்க, வெளிச்சத்தில் காட்டும்போது உங்களுக்கு பிரைட்னஸை கம்மி பண்ண வேண்டியது இருக்குது. இங்கிட்டு வரும்பொழுது கொஞ்சம் இது பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு இந்த கொல்கத்தாவில் வந்து சென்ட்ரல் கொல்கத்தாவில் வந்து இந்த ஏதோ பிளாஸ்ட் நடந்துச்சானே. நான் ரொம்ப உள்ளெல்லாம் பார்க்கல. நேற்று லைட்டாக நேற்று தூங்கிட்டோம். சண்டே கொஞ்சம் வந்து அந்த விடியற் காலை அப்படிங்கிற டைமில் லைட்டாக ஒரு முழிப்பு தட்டின பட்சமாக பார்த்தப்போ தான் அப்போ வந்து பார்த்தோம். பாவம் ஒருத்தர் வந்து ரோட் சைடில் வந்து ஃபுட்பாத்தில் வந்து படுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு
அவருக்கு இன்ஜுரிஸ் ஆச்சும் என்னமோ, நான் தப்பாக சொல்கிறேன்னா வெரி சாரி. அவர் ஒருவேளை அவருக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது தப்பாக நான் அந்த நடந்த விஷயத்த தப்பாக நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நான் தப்பாக சொல்லணும்னு மீன் பண்ணல. நான் இன்னும் உள்ளே போய் பார்க்கல, அது என்னோட மிஸ்டேக் தான். நான் உள்ளே போய் பார்க்கணும். ஸோ நான் இங்கே அதை எதை மீன் பண்ண வரேன்னா, இப்போ ஒருத்தர் ரோட் சைடில் ரிசைட் பண்ணுறதுங்கிறது யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தவங்க வந்து இப்போ இதில் பூ வந்தால் தான் நான் உன்னை வந்து நேசிப்பேன் கிடையாது. பூ வந்தால் அது ஒரு இது, பட் ஆனால் அந்த லீவ்ஸ் எல்லாம் வரும்போதே அது ஒரு இது தானே. இது ஒரு பேசிக் இது தானே. ஒரு பிளான்ட்டுக்கு அந்த லீஃப் வரும், அது பேசிக் இது. அப்போ ஒரு ஹியூமனுக்கு பாருங்களேன், ஒரு ஹோம் கூட இல்லாமல், அதாவது இது எப்படி தெரியுமா இருக்குது, நான் லேவிஷாக நாட்டுக்கு நிறையா விஷயம் பண்ணுவேன். ஆனால் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில பேர் பேசிக்கானது இப்போ நிறைய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை வளர்க்க போகிறோம், அதெல்லாம் செய்ய தான் செய்யணும். வெளிநாட்டுக்கு போகணும், அந்த முதலீடு கொண்டு வரோம், அதெல்லாம் ஓகே ஃபைன். ஆனால் பேசிக்காக ஹோமே இல்லாமல் அதுக்கு எல்லாமே இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல இந்த அங்கே மரத்துடைய அந்த ஒரு இது. அப்போ நம்ம எங்கிட்டோ நம்மளுடைய மற்ற எல்லாரோடதும் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது தானே, இம்பேக்ட் க்ரியேட் பண்ணது தானே. பாருங்க, மரத்தோட என்ன சொல்லிட்டு இருந்தோம். ஆமாம், அப்போ கண்டிப்பாக இண்டிவிஜுவலாகவும் நானும் வந்து நான் அந்த பர்சன் கொல்கத்தாவில் அந்த பர்சனை நான் அப்படி சொல்லலை. ஆனால் வந்து பிளாஸ்டிக்கு காரணமானவங்களும் ரொம்ப ரொம்ப அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இங்கே என்ன சொல்ல வரோன்னா, ஒருத்தருக்கு இம்பாங்க இன்னும் இந்த தலைமை வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காம பாருங்க, எவ்வளோ ஒரு கன்விக்ஷனோட இருக்காப்புல. அவனுக்கு மேபி வந்து செலக்குட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் வந்துட்டு பேர்டிங்கிறேன் அந்த ஓட்டும் போது தேவைன்னா ஆன் பண்ணுங்க, கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க, சந்துக்குள்ளே இப்படியாங்க ஓட்டுறீங்க. இதெல்லாம் பேசிக்ஸ், ரொம்ப கஷ்டங்க. ஆனால் பாருங்களேன், இப்போ இந்த தலைமை இதில் இருக்காப்புல, நான் லூஸ் மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனால் அவங்களுக்கே தெரியும், இவங்களும் இருப்பாங்க, அந்த செல்லக்குட்டியும் இருக்க தான் போகிறாங்க. ஆனால் வந்து எப்படின்னா அதுதான் இப்போ நம்ம வளர்ச்சி செய்யலாம். அடுத்த மல்டிபிள் பிரான்ச்சஸ் நான் அது வளர்க்குறேன், டெக்கியா பண்ண போகிறேன், ஏஐ அது இது எல்லாம் ஓகே ஃபைன். ஆனால் இங்கே பேசிக்கான விஷயங்கள், ஒரு பேசிக் ஹியூமன் லிவிங்கே நிறைய பேர் படாத பாடுபட்டுருக்காங்க, அதுவே இல்லாமல் இருக்காங்க. சீரியஸ்லி யோசிச்சு பாருங்க, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் ரோட் சைட் நிறைய பேர் இருக்காங்க, ஆக்சுவலி ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை. ஆமாம், அந்த மனிதன் படத்தில் வரும்ல, ரோட்ல போயிட்டு நீங்கள் வந்துட்டு இது செக்ஷுவல் கனெக்ட் வச்சுட்டு நீங்கள் ஃபேமிலி நம்புறீங்களா, அந்த நிலைக்கு யார் புஷ் பண்ணா? இந்த ரோட் சைட் இந்த ஒர்க்குக்காக நாங்கள் உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க, அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போவாங்க. ஐ திங்க் இப்போ சாரிங்க, இந்த பாம் பிளாஸ்ட் இருக்குன்னா அதுக்கு இமீடியட்டாக ஒரு ரெக்டிஃபைங் மெஷர்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஓகே, இந்த மாதிரி இதுக்கும் பண்ணுறாங்க, வீடு கட்டி கொடுக்குறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு. ஏதோ ஒரு இடத்துல இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து இடிஞ்சு விழுகல, அது ஆமாம், அது அந்த கான்கிரீட் வந்து ஒழுங்காக இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அது புஷ்பாகி இதாச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து இந்தியாவிலே முதல் முறை இதில் இருந்தோம், அடுப்படியில் இருந்தோம். ஸோ எனக்கு கம்ப்ளீட் பிக்சர் வந்துட்டு கேட்க தான் செஞ்சோம், நான் பார்க்கல நியூஸு. ஸோ அதை தரமாட்டம் ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் தானே, எது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கோ அதை சாரி சொல்லணும், அதை புச்சப் பண்ணணும். எது உருப்படியான விஷயமோ அதை இன்னும் வந்து இது பண்ணணும். ஸோ பண்ணுறாங்க, கண்டிப்பாக வந்துட்டு வீடு கட்டி கொடுக்குறது அதெல்லாம் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுலேயுமே அவ்வளோ வந்து சூட்டேஸ் போடுறது, அதில் அவ்வளோ கரப்ஷன் இது பண்ணுறதும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃபுட்பாத்துங்கிறது நடக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸில் ஒருத்தர் வாழவே செய்கிறாங்க. பட் ஆப்வியஸ்லி நீங்கள் நானும் எல்லாமே ரோட்டை போகும்போதெல்லாம் பார்ப்போம், நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். நம்மளால என்ன அதுக்கு பண்ண முடியும்னா, அதுக்கு மேலே நம்மளால எதுவும் பண்ண முடியாத நிலையில எல்லா டைமும் நம்ம எல்லாராலும் எல்லாம் முடிச்சோம் முடியாது. ஸோ அதுக்கு தான் வி எலெக்ட் அ பாடி. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களும் சொல்லுவாங்க, நாங்களே எல்லாமே பண்ண முடியாது. தட் இஸ் வாட் இஸ் கலெக்டிவ் திங்ஸ். அதில் அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. And then we as individual also should be so responsible. A citizen is a citizen. A human is a human.
பீட் பிரைம் மினிஸ்டர் பீட் ஒரு லேமேன். இப்போ நான் லேமேன், நானா இருக்கட்டும், ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும், எவ்ரிபடி இஸ் அக்கௌண்டபிள் ஃபார் வாட் தே ஆர் இன்டு. ஸோ பிரைம் மினிஸ்டர் இல்லை பிரசிடென்ட்டுங்கிறனால அவங்களுக்கு பெருசாக இது அப்படிங்கிறது அப்படிலாம் கிடையாது. தே ஆர் எலெக்டட் பாடி, தட்ஸ் இட். தே 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 ஆர் எலெக்டட் டு டூ சர்டன் டியூட்டிஸ், அவ்வளோதான். அது அது இந்த துறை அந்த துறை, எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு துறையை கேவலப்படுத்துறது, ஒரு துறையை ஓவரா ஹைட் பண்ணுறது, அந்த துறையிலே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களை மட்டும்தான் ஓவர் ஹைட் பண்ணுறது, கம்ப்ளீட் அட்டர் நான்சென்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பப்ளிக்கே வந்துட்டு ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களாம் சில பேர் நின்னா நடந்தா தும்முனா திரும்பினாலாம் அதுக்கு பெரிய ஒரு நியூஸாக கிரியேட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அதை நம்ம தூக்கி போட்டு நியூஸாக போனாலே புடுன்னு அவங்க பின்னாடி போடுறது, அதெல்லாம் எவ்வளோ பின்னாடி ஓடுறது, அதெல்லாம் எவ்வளோ கன்றாவியான விஷயம். அதெல்லாம் தேவையே கிடையாது. அவங்க அதை கொஞ்சினாங்க, இதை கொஞ்சினாங்க, இங்கே திரும்பினாங்க, அங்கே திரும்பினாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. அது எலெக்டட் பாடியோ யாரோ, அதெல்லாம் அவங்க பர்சனல் லைஃப்பில் அவங்க சில விஷயம் பண்ணுறாங்கன்னா, கீப் சர்டன் திங்ஸ் ப்ரைவேட், லெட் தம் பி இன் தேர் ஜோன், டோன்ட் ஆல்வேஸ் கோ இன்ட்ரூட் தெம். அண்ட் என்னன்னா சில டைம்ஸ் அவங்களுக்கே ஒரு கொம்பு முளைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கிடையாது, அதெல்லாம் தேவையே கிடையாது. Let them be in their zone, let us be in our zone, let us do collectively what is actually required for us, for everyone. Appa, I think this will also happen. And such state also, அந்த இருக்கிற ஸ்டேட்ல உருப்படியா இந்த ஃபுட்பாத்ல இருக்கிறதுலாம் சீரியஸ்லி அதெல்லாம் கொடுமைங்க. சரிங்க, சாரிங்க, எனக்கு மைண்ட்ல அப்படியே ஓடிச்சு. ஐ ஜஸ்ட் ஷேட் இட் அவுட். டேக் கேருங்க, பாய்ங்க. வெரி சாரி, திரும்ப திரும்ப இது பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இந்த கிளவுட்ஸ் இப்படி பார்க்கும்போது இவ்வளோ பெரிய உலகத்தில் இந்த ஸ்பைடர் வீடு கட்டிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரில, தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இங்கே இருக்கா, அவ்வளோ பெரிய உலகத்தில் ஸ்பைடர் கூட அவங்களுக்கு வீடு கட்டிக்க முடியுது. சில ஹியூமன்ஸுக்குல இட் பெஸ்டர்ஸ் மீ. ஐம் சாரி, டேக் கேர் ப்ளீஸ். கலெக்டிவ்லி வீல் டூ, ஓகே? டேக் கேர் ஆல் ப்ளீஸ். சீரியஸ்லி இதெல்லாம் உங்களை வந்துட்டு உங்கள் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக நான் இது பண்ணலை. உங்கள் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக நான் இது பண்ணல. டேக் கேர்ப்பா.